வணக்கம். திமுகவின் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடியாக கைது செய்யப்படுகிறாரா? 800 கோடி ஊழல் முறைகேடு நடவடிக்கை எடுக்கும் முதல்வர் விஜய். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு தாவேகாவின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் தற்பொழுது வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கடந்த கால திமுகவின் ஆட்சியில் இருந்த அமைச்சர்களும் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துள்ளனர். ஆனால் கல்வித்துறை அமைச்சர் மட்டும் தற்பொழுது வரை திமுகவின் ஆட்சியில் கல்வி நிறுவனங்களிடம் பெறப்பட்ட 25 லட்சம் அடிப்படை கமிஷன் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் மட்டும் 800 கோடி வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முறைகேடு செய்துள்ளார், லஞ்சமாக பெற்றுள்ளார். ஆனால் இது ஸ்டாலினுக்கு முழுமையாக தெரியவில்லை. தனிப்பட்ட முறையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பெற்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசியல் கட்சிகள் வைக்கவில்லை, கல்வி நிறுவனங்களை முன்வைக்கிறது. இதனால் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் நிச்சயம் எஃப்ஐஆர் செய்து விசாரணைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கைது செய்யப்படுவார். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக அமையும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் போலேதான் கருதினார்கள். உதயநிதி அவர்களது நண்பரும் உதயநிதி அவர்களது நெருங்கிய நண்பரும் ஏன் அவரது ரசிகர் மன்ற தலைவராகவுமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருந்தார். ஆனால் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு முறைகேடு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்திருப்பதாக கோபாலபுர குடும்பமே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் மற்ற துறைகளிலாவது ஸ்டாலின் அவர்களும் சபரிசன் அவர்களும் கவனத்தை செலுத்தி எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல் லஞ்சம் வாங்கினார்கள் என்பதை கமிஷன் நேரடியாக கோபாலபுர குடும்பத்திற்கு செல்லும். ஆனால் பள்ளி கல்வித்துறையில் மட்டும் எந்த ஒரு முறைகேடும் நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம். மாணவர்களது எதிர்காலம் நமக்கு தேவை என்பதை கருத்தில் கொண்டு முழு சுதந்திரத்தையும் ஸ்டாலின் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கொடுத்தாராம். ஆனால் ஊழலின் மன்னன் கருணாநிதியை விட தற்பொழுது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 800 கோடி 5 ஆண்டுகளில் மட்டும் பள்ளி கல்வி நிறுவனங்களிடம் இருந்து லஞ்சமாக பெற்றதாக தகவல்களும் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் நிர்மல்குமார் மின்சாரத்துறையில் ஊழல் நடைபெற்றதாக கூறினார். உடனே விளக்கம் அளித்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் 2 ஆண்டுகளில் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில் அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் சிவசங்கர் அவர்கள் தான் இருந்தார். ஆனால் ஏன் அவர் விளக்கம் கொடுக்காமல் செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்தார் என்று யாராவது கேட்டீர்களா? ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அங்கு முக்கியமான நபரே. சிவசங்கர் அங்கு கையெழுத்து போடக்கூடிய வெறும் நபர்தான். முழு அதிகாரமும் செந்தில் பாலாஜிக்குத்தான் இருந்தது. அதனால்தான் முழுமையான ஆதாரங்களை வெளியிடுவதாக கூறி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கில் மிக முக்கியமான நபராக மக்கள் பார்த்துவிட்டார்கள். செந்தில் பாலாஜி தான் பதவி இல்லாத போதிலும் கூட அமைச்சராக செயல்பட்டார், நிழல் உலக அமைச்சராக செயல்பட்டார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் பள்ளி கல்வித்துறையிலும் மோசடிகள் நடைபெற்றதாக அந்தந்த கல்வி நிறுவன தாளாளர்களை தற்பொழுது நேரடியாக பேட்டி அளிக்கக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நிச்சயம் அதற்கான ஆவணங்களை பெற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த திமுகவின் ஆட்சியில் முறைகேடு செய்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை விசாரணைக்காக அழைத்து செல்லலாம். அப்பொழுது அவர் வாக்குமூலம் கொடுத்தால் இதற்கு பின்னணியில் எந்த மாஜி அமைச்சர்கள் இருந்தார்கள், ஏன் உதயநிதிக்கும் இது தெரியுமா, அப்படி தெரிந்தால் அவரும் இதில் சிக்கியிருக்கிறாரா என்று விசாரணையின் மூலம் திமுகவின் குடும்பமே தற்பொழுது நடுக்கத்தில் இருக்கிறது. அன்பில் மகேஷுடன் எந்த ஒரு தொடர்பும் கொள்ள வேண்டாம், அவரை வீட்டிற்கும் அழைக்க வேண்டாம், அவரது பேச்சுவார்த்தையை நிறுத்திவிடு, கட்சி ரீதியாக மட்டும் நாங்கள் தொடர்பு கொண்டு கொள்கிறோம், தனிப்பட்ட முறையில் எதுவும் அன்பில் மகேஷிடம் பேச வேண்டாம் என்று ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை கண்டித்துள்ளாராம். ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் என்பது முழுக்க முழுக்க முதல்வர் விஜய் அவர்களது பக்கம்தான் இருக்கிறது. நீங்கள் செய்தது எல்லாமே ஊழல். திமுக நியாயமாக மனதில் தொட்டு சொல்லுங்கள், ஊழல் செய்யவில்லை என்று. செய்தது எல்லாம் ஊழல் முறைகேடு. பள்ளி கல்லூரிகள் அனைத்திலும் லஞ்சமாக பெற்று சரியில்லாத பள்ளிகளுக்கும் அனுமதி வழங்கி பல மாணவர்களது எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றி
பள்ளிகளில் கழிவறைகள் சுகாதாரம் இல்லாமல் இருந்த நிகழ்வுகள் ஏராளம். இதனால் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகள் இயற்கை உபாதைகளை பள்ளிகளில் கழிக்க முடியாமல் வீட்டிற்கு வந்து அதை கழிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. இதனால் அவர்களது உடல்நிலையும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. இது நிச்சயம் உண்மை. திமுகவின் ஆட்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கினாரே தவிர சிறப்பாக இருக்கிறது என்று. ஆனால் நிஜமாகவே ஊழல் மற்றும் லஞ்சம் வாங்கி கொண்டு தான் ஒவ்வொரு நிறுவனங்களிடம் கல்வி நிறுவனங்களிடமும் பணத்தை பெற்றுள்ளதாக தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளிப்படையாகவே பேசிவிட்டார். பதவியேற்று 34வது நாட்களில் அனைத்து கல்வி நிறுவனங்களையும் அழைத்து எனக்கு எந்த ஒரு கமிஷனும் வேண்டாம், ஏழை எளிய குழந்தைகளை உங்களது கல்வி நிறுவனங்களில் சேர்த்து கொள்ளுங்கள், அட்மிஷன் பீஸை குறைத்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்திருந்தார். இதற்கு அங்கு வந்தவர்களை கடந்த ஆட்சியில் 25 லட்சம் அடிப்படையான லஞ்சத்தை நாங்கள் கொடுத்தோம், இதன் மூலமாகத்தான் நாங்கள் மாணவர்களுக்கான அந்த பீஸை அதிகப்படுத்தினோம், கட்டணத்தை அதிகப்படுத்தினோம் என்று அப்பொழுதே தெரிவித்தார்கள். ஆனால் முறைப்படி தற்பொழுது வழக்குகள் ஒவ்வொன்றாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் மீது பதிவு செய்யப்படுகிறது. அப்படி பதிவு செய்யப்பட்டால் நிச்சயம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ஸ்டாலின் காப்பாற்றுவாரா அல்லது கைவிடுவாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி எதற்கு தோல்வி அடைந்தது தெரியுமா? இதற்குத்தான். மக்கள் நன்றாக யோசிப்பார்கள். சரியான களம் வரும்பொழுது திமுகவின் நிலைமை இதைவிட மிகவும் மோசமாக இந்த இடைத்தேர்தல் 6 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அல்லவா, அதில் மீண்டும் ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் சந்திப்பார். அதற்கு கொஞ்சம் கூட ஸ்டாலின் இடம் கொடுக்கக்கூடாது. மீண்டும் ஒரு ஒப்பாரி வேண்டாம். ஏனென்றால் இந்த 5 ஆண்டுகள் தாவேக ஆட்சி அமைக்கட்டும், உங்களுக்கான வாய்ப்பு மக்கள் வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார்கள், நீங்கள் வீட்டிலேயே இருங்கள், திமுகவை மீண்டும் கட்டமையுங்கள் என்பதுதான் உங்களது பணி இப்பொழுது இருக்கக்கூடியது. இளைஞர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள். திமுகவின் மாஜி அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், ஊழல் வாய்ந்த அனைத்து நபர்களையும் ஓரம் கட்டுங்கள். முதலில் கோபாலபுரத்திலேயே அதிகமாக இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். சபரிசனை கலைஞர் அவர்கள் கூறுவது போல அன்று கலைஞர் கூறினார், உனது மருமகனை திமுகவிற்குள் ஒருபோதும் அழைத்து விடாதே. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறு இன்று திமுகவின் மிக முக்கியமான நிழலுலக நபராக இருக்கிறார். திமுகவின் தோல்விற்கும் அதுதான் காரணம். தற்பொழுது கல்வித்துறையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு முறைகேடு அன்பில் மகேஷை சுற்றி வருகிறது. அவரது கைது நடவடிக்கை, அவரது வாக்குமூலம் திமுகவில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். நண்பர்களே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு நல்லவர் என்ற ஒரு பிம்பம் இருந்தது. தற்பொழுது வரக்கூடிய தகவலை வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா அல்லது இதை பற்றியான உங்களது கருத்துக்களை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொண்ட ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஹாட் ஸ்டாரை கிளிக் பண்ணுங்கள்.